ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் ஏஐ ஈகோ பபிள் வாஷிங் மிஷினுடைய ட்ரம் க்ளீனிங் பாக் தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் ஒன்ஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ட்ரம் க்ளீனிங் பண்ணுறத வந்து ரெகுலராக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறோம், இல்லை வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 மந்த்துக்கு ஒன்ஸு இல்லை நம்ம 1.5 மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பட் நான் டெய்லி வாஷிங் போடுறதுனால இதை வந்து நான் டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நான் கொடுத்துட்றேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு, நல்லா வந்து உள்ள ட்ரம் க்ளீனிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த அழுக்கும் இருக்க மாதிரி தெரியல. பட் அதை சுற்றி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம்னா, துணி துவைக்கிறப்ப இந்த ரப்பர் இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து பட்டிருக்கும். ஸோ நான் நிறைய முறை வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணுறப்ப ட்ரம் க்ளீனிங்கோ அதோடய சேர்த்து பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை நம்ம நல்லா தொடச்சி விடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரம் உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக தான் இந்த வாட்டரு ப்ளஸ் நம்ம கொடுக்குற லிக்விடு எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு செய்யுது. இது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா ஒரு என்ன சொல்கிறது, பபுள்ஸ்லாம் வந்து நல்லாவே க்ரியேட் பண்ணி நல்லாவே துவைக்குது. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சம்டைம் காயின் பின் அதெல்லாம் வந்து நம்ம துவைக்கிறப்ப தெரியாமல் போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த ஸ்மார்ட் திங்ஸ் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணுறது. இது வந்து நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அது என்னென்ன நடக்குது, ஒன்ஸ் நம்ம வாஷ் போட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படின்றத அதில் நம்ம பார்த்துக்கலாம். இருக்கிற இடத்துலேருந்தே ட்ரெஸ்ஸை எப்படி வாஷ் பண்ணுது, அதுக்கு தண்ணி இருக்கா இல்லையா, என்ன வேணும், அதோடைய ஒர்க் முடிச்சிருச்சா, எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கிற இடத்துலேருந்தே செக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ரொம்பவே நல்ல டெக்னாலஜியாக இருக்குது. இன்க்ளூட் இந்த வாஷிங் மிஷினில் கொடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இது வந்து தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பவுடர், லிக்விட் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அது சம்டைம் வந்து தெரியாமல் இந்த கார்னரில் இங்கெல்லாம் பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து லைட்டாக ட்ரை ஆகிருக்கும். ஸோ தண்ணி விட்டு நல்லா அதையும் க்ளீன் பண்ணி விட்டுறது நல்லது. இந்த தண்ணி வந்து வெளியில் வந்து படக்கூடாது. அதாவது மிஷினோடைய டாப்லேயே வந்து படாமல் நம்ம இதுக்குள்ளேயே மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ஏன்னா இந்த இடத்துல தண்ணியோட சர்க்குலேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம லிக்விட் கொடுத்தாலும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்கறது நல்லது. ஒன்ஸ் வெளியில் தண்ணி படுற மாதிரி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிக்கிறது பெட்டர். ஸோ நான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ட்ரம் க்ளீனிங்காக. நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வாஷ், அதாவது 1 ஹவருக்கு வந்து இது வாஷ் பண்ணுவோம். ட்ரம் க்ளீன் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இது நல்லாவே வந்து ஒரு 2 hours 23 minutes வந்து எடுத்துக்கும். எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடும். ஸோ ட்ரம்மை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஒன்ஸ் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் இப்போது நார்மல் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரெஸ் வாஷிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பவுடர், ஸோ அதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம எடுத்துடணும். ஏன் பார்த்தோன்னா, இது வந்து லிக்விட் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. ஆக்சுவலி இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி என்னென்னா, இது வந்து நம்ம பவுடர் போடுறப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் லிக்விட் போடுறப்ப மட்டும்தான் வந்து அது ஈஸியாக போயிடுது. பவுடர் போடுறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பவுடர் கொஞ்சமாக போயிட்டு வாஷிங் போயிடுது, மீதி வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வாஷிங்க்கு வந்து பவுடர் யூஸ் எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டேன். சில ட்ரெஸ்க்காக யூஸ் பண்ணுறப்போ அதை வந்து நான் எடுத்துடுவேன். இப்போ ட்ரம் க்ளீனிங்க்கும் அதே தான். எல்லா பவுடரும் நம்மளுக்கு உள்ளே போய் ட்ரம்மை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சேர்த்தாலும் சரி, கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி, அது க்ளீன் பண்ணுறதா பண்ணும். ஸோ நான் வந்து கொடுத்துட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் அதுவே தண்ணி எடுத்து சோப்பு தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவே எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணி வச்சதை அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வந்து தண்ணி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணியை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து ட்ரெஸ் வாஷிங் பவுடரே சேர்த்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் க்ளீனிங்க்காகவே சில லிக்விட், பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக இந்த மாதிரி ட்ரெஸ் வாஷிங் பவுடர் தான் கொடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி நான் உங்களுக்கு அதையும் வந்து
ஃப்யூச்சரில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கு ட்ரம்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இருக்குல்ல தண்ணி இந்த மாதிரி மைல்டாக வர்றது பார்க்குறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. 2 hours 23 minutes இருந்துச்சு. இப்போ 2 hours 21 minutes ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நல்லா நுரையா வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா வந்து அது சுத்த ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரம்மு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா வந்து பபுள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ 1 hour 10 minutes ஆகிடுச்சு. ஆல்ரெடி அப்போயே வந்து நல்ல பபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ தான் காட்டுறேன். நடுவில் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் எடுக்கலை சம் ஒர்க்னால. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து 1 ஹவருக்கு அப்புறமும் நல்லா வந்து அதே பபுள்ஸை வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கு. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ் எப்படி வாஷ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ட்ரம் க்ளீனிங்குமே வந்து அது பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய ஸ்பீட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடில் வந்து இது வந்து சுற்றுது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் வந்து சுற்றிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக வந்து சுற்றுது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும், பிகாஸ் அது 2 hours சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு மற்ற ஒர்க் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுவே முடிஞ்சிருச்சு ட்ரம் க்ளீனிங் சொல்லிவிட்டு அதுவே மியூசிக்கும் கொடுத்துட்டு ஆஃப் ஆகிடுங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்கு, அப்படியே க்ளீன் பண்ணட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளாஸ் வந்து நல்லா ப்யூராக ஆகிடுச்சு க்ளீனாக. ஸோ கிளாஸ்லேயுமே வந்து அந்த தண்ணி வந்து படுது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் வந்து கொஞ்சம் இந்த தண்ணி வந்து படும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி பட்டுட்ருக்கு பாருங்கள். ஏன்னா வாஷ் பண்ணுறப்பையும் அது அப்படி தான் பட்டுச்சு. ஸோ சேம் அதே தான் ட்ரம் க்ளீனிங்க்கும். ஸோ அதில் தண்ணி பட தான் செய்யும். நல்லா வந்து சூப்பராக பபுள்ஸ் அதிகமாக இருக்குது, நல்லா நுரையா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி வந்து மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே மட்டும்தான் ஒர்க். ஸோ அது எல்லாத்தையும் அது முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபைனலி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக தண்ணி விட்டு திரும்பி அந்த சோப்பு நூறெல்லாம் இல்லாமல் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் இன்க்ளூட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபைனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப க்ளீனான வாட்டர். ஸோ அந்த வாஷிங் வாட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ளீன் வாட்டர் வருது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ட்ரம்லேருந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. ஸோ ட்ரம்மோடைய க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அதுவே ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ட்ரெஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணி வைப்போம். அதே மாதிரி பண்ணி வைக்கிறது பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் தடுக்கும். ட்ரம்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு லேயரும் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது பார்த்தீங்களா?
அவ்வளோதாங்க இதோடைய ட்ரம் க்ளீனிங் ஒர்க்கு. நம்ம தான் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், பட் மிஷினே அதோடைய ஒர்க்கை வந்து முடிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.